வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு பண்டிதர் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாருங்களாம். அந்த பண்டிதரோட குணம் எப்படின்னா, யாராவது சிவனேன்னு போனா அவரை நிக்க வச்சு நக்கல் அடிப்பாருங்களாம், கோவப்படுத்துவாருங்களாம், கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாருங்களாம், அவமானப்படுத்துவாருங்களாம் பதில் தெரியலினா. இவரோட உருவம் எப்படி இருக்கும்னா, அடர்ந்த புருவங்கள், அடர்ந்த மீசை, அதே மாதிரி தோளுக்கு கீழே கூந்தல் அந்த மாதிரி இருக்குமா, நல்லா உயரமா இருப்பாருங்களாம். அவரை பார்த்தாவே எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்களாம். ஐயோ, இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு அசிங்கப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு நாள் கிராமத்துக்கு ஓரமா நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஒரு நாவிதரை பார்த்தாருங்களாம். நாவிதர்னா சவரம் பண்றவர், அதாவது முடி வெட்டுறவர், தாடி மீசையெல்லாம் எடுக்கிறவர், அந்த தொழிலை செய்யறவர். பண்டிதர் நாவிதரை நோக்கி கேட்டாருங்களாம், சவரம் பண்றதுக்கு எவ்வளோ, முடி வெட்டுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டாருங்களாம். அதுக்கு அவர் சொன்னாருங்களாம், சவரம் பண்றதுக்கு 4 முடி வெட்டுறதுக்கு 1 வாங்குறேன் ஐயா அப்படின்னு பணிவா சொன்னாருங்களாம். பண்டிதர் நாவிதரை நோக்கி என்ன சொன்னார்னா, நீ எனக்கு சவரம் பண்ணுன்னு சொல்லிட்டு உட்காந்தாருங்களாம். நாவிதர் அவ்வளோ அவருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய வேலையை தொடங்கினாருங்களாம். இந்த பண்டிதர் தன்னுடைய வேலையை மெல்லமா ஆரம்பிச்சாராம். உன்னுடைய கை தானே இந்த தொழில்ல வேலை செய்யுது, ஏன் உன் பேரு நாக்கு சம்பந்தப்பட்டது இருக்குன்னு கேட்டாருங்களாம். ஐயா, என்கிட்ட வரவங்க கிட்ட நாங்க அன்பா 4 வார்த்தை பேசுவோம் ஐயா, அதனாலதான் நாவிதர்னு எங்களுக்கு பேர் வந்துச்சு. அவங்களுக்கு அந்த நேரம் தெரியாதபடி நாங்க பேசிக்கிட்டே எங்க தொழிலை முடிப்போம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்களாம். இதற்கு இந்த பதில் ரொம்ப திருப்தியா இல்லையா, என்னடா இப்படி கேட்கிறோம், கோவமே வரலையே, அடுத்தது நம்ம கேட்கலான்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாராம் என்ன கேட்கலான்ட்டு. பண்டிதர் நாவிதரை பார்த்து அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாருங்களாம். என்னன்னா, இது என்னதுப்பா, இது கத்திரிக்கோள்னு சொல்றீங்க, கத்திரி மட்டும் தான் இருக்கு, கோல் எங்க அப்படின்னு கேட்டாருங்களாம். பண்டிதர் சொல்றதை கேட்ட நாவிதர் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்தலையா, சிரிச்சுக்கிட்டே அவர் வேலையை தொடர்ந்துகிட்டே இருந்தாராம். இதை பார்த்த பண்டிதருக்கு பயங்கர கோபம் வந்துச்சான். இந்த வாட்டி நான் கேட்கிற கேள்வியில இவனுக்கு கோபம் வரணும்னு மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாராம் என்ன கேட்கலான்ட்டு. பண்டிதர் நாவிதரை பார்த்து, எப்ப பார்த்தாலும் வெட்டிக்கிட்டே இருக்கிறியே, நீதான் இந்த ஊர்லயே வெட்டி பயலான்னு நக்கலா கேட்டாருங்களாம். கேட்ட நாவிதருக்கு மன சஞ்சலம் வந்துருச்சான், மன கஷ்டம் வந்துருச்சான். அவர் எந்த ஒரு முகத்துல ஒரு உணர்ச்சியும் காட்டாம அவர் பான்னு வெட்டிக்கிட்டே இருந்தாருங்களாம். நாவிதர் பண்டிதரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். ஐயா, இந்த மீசை உங்களுக்கு வேணுங்களான்ட்டு. ஆமா ஆமா, எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே என்ன பண்ணாரா, டக்குன்ட்டு மீசையை வழிச்சு எடுத்துட்டாருங்களாம். எடுத்து கையில கொடுத்துட்டாராம். இந்தாங்க ஐயா மீசை கேட்டீங்களேன்ட்டு. இந்த பண்டிதர் இதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிட்டாருங்களாம். அவருக்கு என்ன பேசுறதுனே புரியவே இல்லையா. சரி, நான் அந்த அதிர்ச்சி அவர் வெளியே காட்டிக்கிட்டே எங்க இவர்கிட்ட தோத்துருவாரோன்ட்டு வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தாருங்க. நாவிதர் அடுத்த நடவடிக்கையில இறங்கிட்டாருங்களாம். ஐயா, உங்களுக்கு இந்த புருவம் வேணுங்களான்னு கேட்டாராம். இப்ப பண்டிதர் யோசிக்க ஆரம்பிச்சாராம். வேணும்னு சொன்னா வழிச்சு கையில கொடுத்துருவான், வேணான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த புருவம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்களாம். உடனே நாவிதர் என்ன பண்ணாருங்களாம், அந்த 2 புருவத்தையும் வழிச்சு கையில எடுத்து கொடுத்துட்டாருங்களாம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி புருவம் வேணான்னு சொல்லிட்டீங்க, அதான் வழிச்சிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டாருங்களாம். பண்டிதருக்கு என்ன செய்யறதுனே புரியலையா. பண்டிதருடைய முகம் ரொம்ப பார்க்க சகிக்கலையா. தலை குனிஞ்சபடியே நாவிதருக்கு 1 கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு குனிஞ்சபடியே போயிட்டே இருந்துட்டாருங்களாம். குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒருத்தருக்கு திறமை இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அழகு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாங்க. ஆனா அவருக்கு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குற அந்த குணம் ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லைன்னா இந்த பண்டிதர் மாதிரி தான் அசிங்கப்பட்டு போகணும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.